தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற நாளும் ஒரு கதை என்கிற இணைய வாயிலாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய சிறுகதை படைப்புகளை கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் ஒரு இலக்கிய தொடரோட்ட பயணத்தில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக அழகிரிசாமி ஐயா அவருடைய சிறுகதையில் தொடங்கி தற்பொழுது பொது உடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை கடந்து தற்பொழுது கீரா என்கிற கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்துவம் மானுடவியல் வாயிலாக தன்னுடைய இலக்கிய படைப்புகளை பகிர்ந்தும் அதை உயிர்ப்போடு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆளுமை கீரா ஐயா அவருடைய சிறுகதைகளை தற்பொழுது நாம் கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டு பயணித்து வருகிறோம் தோழமைகளை. அதேபோல் கீரா ஐயா அவருடைய சிறுகதைகளில் 50வது நாள் தொடக்கத்திலிருந்து கீரா ஐயா அவர்களோடு பழகிய ஆளுமைகளுடைய எழுத்தில் வராத படைப்புகள் குறித்து, எழுத்துக்களில் வராத நினைவுகள் குறித்து நாம் இணைய வழியில் பயணிக்கின்றோம். அப்படி இன்றைக்கு கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதையினுடைய நாள் எத்தனை என்று கேட்டால் 72ஆம் நாள் நிகழ்வில் 72வது சிறுகதையை கேட்கிறேன். சிறுகதையால் பயணிக்க இருப்பவர் அருமை தம்பி கல்லூரியில படிக்கக்கூடிய வணிகவியல் மேலாண்மை 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் கடலூரில இருக்கக்கூடிய சந்தோஷ்குமார் சந்தியா இணையருடைய அருமை மகனார் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். இவர் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே மாணவராக இருக்கிறார். பள்ளி பருவத்திலே கடலூர் மாவட்ட அளவில் பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு பெற்ற மாணவர் ஆவார். கவிதை, கட்டுரை என பேச்சு என பல்வேறு நிலைகளில் தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கிறார். மாணவர் அவர்கள் விரும்பியே ஏற்று நம்முடைய பேராசிரியர் போற்றுதலுக்குரிய முன்பு கதை சொன்ன புனிதவதி அவர்கள் மூலமாக நம்மோடு இணைப்பில் இணைந்த மாணவர். அவர் பள்ளியிலும் கல்லூரியிலும் குறிப்பாக சிதம்பரத்திலே அந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக வடிவமைப்பிக்கக்கூடிய அந்த போட்டியில் சிறப்பாக பொன்னம்பலத்தையும் அந்த இறைவனுடைய திருமேனியையும் படைத்து 6 அடி உயரத்திற்கு வடிவம் செய்த நல்ல வடிவமைப்பாளர். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் பல்துறையில் சிறந்த மாணவர் மோடு பயணிக்கிறார். அதோடு அவர் சொல்லுகிற கதை ஒரு வாய்மொழி கதை என்கிற கதையை நம்மோடு சொல்ல இருக்கிறார். அதே போல ஈராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் போற்றுதலுக்குரிய அம்மா எழுத்தாளர் ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்கள் இணைகிறார். இவர்கள் இருவரையும் நம்முடைய மரபு கருதி நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வரவேற்புரை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல்ல? கேட்குது பொதுச் செயலாளர், கேட்குது. இன்றைய தினம் 72வது கதையை நாம் சொல்ல இருக்கின்றோம். இன்றைக்கு நானும் கீராவும் நானும் என்ற தலைப்பில் ராஜபாளையத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் தம்பதிகள் கோமா கோதண்டம் ஐயாவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், குறிஞ்சி செல்வர். அவருடன் சக பயணியாக பயணித்து எழுத்துலகிலும் ஆய்வு, மொழிபெயர்ப்பு என பல்வேறு துறைகளிலும் தன்னுடைய கிளைகளை பரப்பி மிக காத்திரமாக நூல்களை படைத்து வருபவர் ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்கள். அவர்களை நம்ம ஏற்கனவே இந்த 2017ஆம் ஆண்டுக்கான GU போப் விருது வாங்கணும் தமிழக அரசுடைய
யார்? போப் விருது வாங்கியவர்கள். மொழிபெயர்ப்பு துறையில் பல நூல்களை, சாம்பையா, மைனா, மசூதி புறா போன்ற நூல்களை படைத்தவர். இவங்க மணிமேகலை மன்றம் தொடர்ந்து 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ராஜபாளையத்தில் நடத்தி, தமிழகத்தில் உள்ள இலக்கிய ஆளுமைகள் அந்த மேடையில் ஏறாத இலக்கிய ஆளுமைகளே இல்லை என்னும் அளவுக்கு எல்லா இலக்கிய ஆளுமைகளும் அந்த மணிமேகலை மன்றத்திற்கு வந்து உரையாற்றிருக்கிறார்கள். இந்த இவங்களோட குடும்பம் வந்து ஜீவாவோடையும் பழகியவர்கள், கீராவோடையும் பழகியவர்கள். கீராவினுடைய அந்த தீகாசி விழாவிற்கு கீரா குடும்பமும் இவர்களும் சென்று வர அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த தன்னுடைய அனுபவங்களை, எழுத்தில் வராத அனுபவங்களை இன்று இவர்கள் பகிர இருக்கிறார்கள். அம்மா ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று தங்களுடைய அனுபவங்களை பகிருமாறு வேண்டுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கீராவும் நானும் என்ற தலைப்பு இன்னைக்கு இருக்காங்க. சொல்லும் போதே அவர் முதல்ல மணிமேகலை மன்றத்துக்கு வந்திருந்தார். அப்ப அவர் ஆதானுபாவன் அந்த தோற்றத்தை பார்த்ததுமே எனக்கு ஒரு நினைவுதான் வந்தது. ஏனென்றால் நான் கண்டதில்லை. அந்த வயதை அவர்கள் பார்க்கும்போது தந்தையாகவே நினைத்துக் கொள்வேன். அப்படியே அவரை பார்க்கும்போதெல்லாம் ஐயா ஐயா தான் நாங்க கூடுறது. அதன் பிறகு நாங்கள் பலமுறை குற்றாலத்தில் ரசிகமணி டிசி அவர்களுடைய சந்திச்சிருக்கோம் பலமுறை. அப்ப வந்து அவர் இடைசவல்ல இருந்தது. ஒவ்வொருடையும் அந்த டிகேசி விழாவுக்கு வருது. அந்த விழாவானது ஐந்தறி என்ற அந்த வழியில ஒரு வீட்டுல வச்சு நடத்துவாங்க. நாங்க வந்து ராஜா, துரைராஜா, நாங்க எங்க குடும்பத்தோட அங்க போய் நாங்க ஒரு வாரம் தங்கி இருப்போம் இந்த குற்றால சீசன்ல. அப்ப அந்த அந்த விழாவுக்கு வந்து சென்னையில இருந்து எஸ்பிஎஸ் சிறந்த எல்லா ஊர்ல காரைக்குடி எல்லா ஊர்ல இருந்துமே இந்த ரசிகர்கள், இந்த எழுத்தாளர்கள், மற்றவர்கள் எல்லாம் வருவாங்க. அது மிந்தி வந்து எங்களுக்கு தெரியாது. அப்ப எல்லாம் கல்கி, ராஜா, நீதிபதி ஜஸ்டிஸ், ஆமா நீதிபதி, அப்புறம் எம்.எஸ். சுப்புலட்சுமி, சதாசிவம், இவங்க எல்லாருமே ரசிகமணியுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எல்லாருமே அந்த விழா அங்க நடக்கிற வட்ட தொட்டிக்கு போவாங்க. அங்க வந்து கலந்துரையாடல், இந்த பற்றிய விமர்சனங்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப ரசிகத்துவம் வாய்ந்த ரசிகம். அந்த மாதிரி நடக்கும்போது இவர் வந்து ரசமணியினுடைய அந்த கடைசி காலகட்டத்துல கீரா 2 முறையோ சந்திச்சிருக்காரு. அவருடைய பேரன் தீப நடராஜனோட தான் அவருக்கு ரொம்ப தொடர்பு. ஒவ்வொருத்தரும் அடிக்கடி கடிதங்கள் எழுதி கொள்வாங்க. கடித இலக்கியம் எல்லாத்துக்கும் கடிதங்கள் நிறைய வரும். கீரா இருக்காரு, வள்ளிக்கண்ணன், தீகாசி, அப்புறம் மீரா, எல்லாருமே அந்த கடித போறவர்கள் அதிகமாக இருந்த அன்றைய காலகட்டம். அதனால அந்த கடித இலக்கியத்துக்கு அவங்க ரொம்ப முக்கிய இடம் தந்தாங்க. அந்த கடித இலக்கியமே ஒரு புஸ்தகமாக கூட வெளிவந்திருக்கிறது. கீரா வரும்போது அவருடைய பேச்சு, அப்புறம் இவருடைய விவாதங்கள் எல்லாத்தையுமே நாங்க கேட்போம். தொடர்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வருவாங்க. குற்றாலத்துல கல்லூரி வேலை பார்த்தாங்க அவங்க, நிறைய பேர் வருவாங்க. நான், ஆனந்தி, ரஜினி, எல்லாருமே அந்த போயிருக்கிறோம்.
அந்த நிகழ்வுகள்ல ராஜநாராயணன் புதுச்சேரிக்கு போனதுக்கு அப்புறம் குற்றாலத்துக்கு வந்தான்னு சொல்ல முடியாது. இப்படியாக ஆனா என்னுடைய கணவருக்கும் தொடர்பு. என்னுடைய கணவருக்கு குறிஞ்சி கபிலர், குறிஞ்சிக்கோர் கோமாக்கோ என்ற அடைமொழி அந்த பட்டத்தை தந்த ஒரே ஈராதான். இவர் குறிஞ்சி இலக்கிய ஈடுபாடா இருக்காரு, அதோட கல்வி இலக்கியத்திலையும் ஈடுபாடா இருப்பார் ஆரம்ப காலத்துல. அப்படி இருக்கும்போது அவர் தான் கூப்பிட்டு நீ குறிஞ்சி இலக்கியே இருந்தோம் அப்படின்ட்டு குறிஞ்சி இலக்கியத்தின் ஒரு முன்னோடி அப்படிங்கிறதுக்காக குறிஞ்சி கபிலர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு சமயமும் அதுக்கப்புறம் ராஜபாளையத்துக்கு அவர் ஒரு கல்யாணத்துக்கு கூட வந்திருக்காரு. அவர் எங்க வந்தாலும் கோமாகண்டம் வந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு அன்பு இந்த பற்றுக்கு காரணம் எழுத்தாளர் கொண்டவர்கள் தெலுங்கு தாய்மொழி. இங்க இந்த காலத்துல கிருஷ்ணதேவராய அனுப்பி வைக்கப்பட்ட ராஜுக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் படை தளபதி மற்றும் ஒரு 23 மக்கள் இங்க அந்த காவலை அடக்கிறதுக்காக வந்தவங்க. அதுக்கப்புறம் அது மதுரை தாண்டி 60 மைல் இருக்கிற அந்த ஒரு வனாந்தரத்துல முகாம் போட்டு தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜுக்கள் முகாம் அப்படின்னு ஒரு பேர்ல ராஜு இருந்தனால அப்படி ஒரு பேர் வந்துருச்சு. அதுவே மருவி ராஜபாளையம் அப்படிங்கிற ஒரு பேர் ஏற்பட்டது. அதே மாதிரி கீராவும் ஆந்திராவிற்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள். அது அவரே சொல்ற துளுக்க அந்த துரத்தி தெய்வத்தை சென்னை காப்பாத்துறதுக்காக நாங்க பல அந்த கிராமங்களை எல்லாம் சத்தப்படுத்தி தங்கணும். இந்த கரிசல் பூமியில இடம்பெயர் வந்தவர்கள் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆக இந்த 2 பேருமே மொழியாலும் புலம்பெயர்ந்தவர்கள் ஆந்திராவில இருந்து வந்ததுனாலும் அதாவது ஒரு முற்போக்கம் கொண்டு எழுத்துக்கள் கிடைப்பதாலும் 2 பேருக்குமே ஒரு நட்பு. கோமா கோதண்டம் ரொம்ப நட்பா இருப்பாங்க. எல்லாமே எனக்கு பக்கத்துல இருக்கிறதுனால என்னாலாம் 400 பேரு இருக்கும்போது 2000 சென்னைக்கு ஒரு நாடுக்காக போயிருந்தோம். ராஜ மகளிர் விருது அப்படின்னு கொடுத்தாங்க. 6 பேருக்கு கொடுத்தாங்க. அதுல ராஜபாளையத்தில் இருந்து ராமோ அவங்களுடைய அந்த மருமகள், எனக்கு, ஆனந்திக்கு, அடையாறு ஆனந்த பவன் அவங்களுடைய மருமகள் ஆனந்திக்கு, இன்னொருத்தவங்களுக்கு, இப்படி 6 பேர் பெண்களாக கொடுத்தாங்க. ஒரு பெரிய அளவுல விழா நடத்தி நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க தெருவை சார்ந்த எங்க குடும்பத்தை சார்ந்தவர் தான் மெட்ராஸ்ல சென்னையிலும் சயின்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க. அது அவங்களே புதுச்சேரியில இருக்காங்க. எப்படியாவது அங்க கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப வற்புறுத்தி புதுச்சேரிக்கு கூப்பிட்டு போனாங்க. புதுச்சேரினாவே முதல்ல கீரா தான் நமக்கு ஞாபகம் வருவார். ஏன் கீரா புதுச்சேரி பாரதி 20 ஆண்டுகள் அந்த புதுச்சேரி மண் அடைக்கலம் தந்ததா அப்படியே கீராவை இருத்தி கொண்டது. இவர் புதுச்சேரியில ஒரு பல்கலைக்கழகத்தின் விருந்தாளியாவே இருந்தார். நாங்க போய் பாரதி இல்லம், பாரதிதாசன் இல்லம், அப்புறம் இப்ப சொன்ன அந்த அந்த பிள்ளையாரு எல்லாமே பார்த்தோம். பார்த்து கீராவை பார்க்க போகும்போது ஒருத்தருக்குமே அந்த அவர் இருக்கிற அந்த ரொம்ப அழகம் போகமாக அலைஞ்சி அதுக்கப்புறம் தான் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். போனதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க இருந்து வந்திருக்காங்க
அதுவும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப வரவெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் இருந்தோம். அதுக்கப்புறமா நீங்க இங்க சாப்பிடணும்னு சொன்னாங்க. இல்ல நாங்க சாப்பிட்டுட்டோம் சொல்லிட்டோம். கருப்பட்டி காப்பி அங்க போனா முதல்ல கருப்பட்டி காப்பி தான் கிடைக்கும். அவர் பேசுவாரா போனதான் அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அதான் நம்முடைய பண்பாடு. உங்களை கும்பிடுறது உட்கார்ந்ததுக்கும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையுமே பேசிட்டு இருந்தாரு. நாங்க எங்களுடைய புத்தகங்களை தந்தோம், அவருடைய புத்தகங்களை தந்தாரு. அவருக்கு நான் தெலுங்குல தெலுங்கு மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய புத்தகங்கள் தெலுங்குல மொழிபெயர்க்கணும்ட்டு அவருக்கு ரொம்ப விருப்பம். ஆனா நான் மொழிகளிலிருந்து கொண்டு வந்தேன். அப்ப வரல. அதனால ஒரு தயக்கம். அதுக்கு அப்புறமா நாங்க இன்னொரு முறை 2016ல மறுபடியும் புதுச்சேரி போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது. அப்ப என்னுடைய கணவர், நான், ரஜினி 3 பேரும் போனோம். 3 பேருக்குமே அங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்ததுனால நாங்க காலையில போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கீராவை வரணும் போனோம். வீட்டுல போய் பார்த்துட்டு அவரோட பேசினோம். அப்படி பேசும்போது கீராவும் நாங்களும் பேசிட்டு இருக்கும்போது இருந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தெலுங்கர்கள் அவங்கள பத்தி சுதான்ட்டு ஒரு அம்மா அடிக்கடி எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. எல்லா தகவலும் போவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அந்த தெலுங்கர்கள் என்ன செய்யறாங்க, அப்புறம் தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கதைகள், அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, அவங்க எப்படி எல்லாம் திருமண வைபவங்கள் எல்லாவையும் எடுக்கிறது எல்லாம் கேட்டு கேட்டு போவாங்க. 9th சேனல்ல கூட அது பாத்தீங்கன்னா தெரியும். வந்தவங்க எல்லா இடத்துக்கும் போகும்போது நம்ம கீராவையும் பார்க்க அடிக்கடி போவாங்க. அப்படி போகும்போது அந்த கீராவினுடைய தெலுங்குல மொழிபெயர்க்கணும் என்ற அந்த அவங்க தெலுங்குல கோகுல தெலுங்குல மொழி ஆயிடுச்சு. அது குப்பம் யூனிவர்சிட்டி குப்பம் யூனிவர்சிட்டி தான் செஞ்சு தந்தது. இப்படி இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது சுதா சுப்பிரமணியனை பத்தி சொன்னாங்க. நான் சொன்னேன், பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு, பிள்ளைலந்தா பாகுன்னாரா அப்படின்ட்டு கேட்கும்போது உடனே சுதா சுப்பிரமணியம் வந்தா அவங்க தெலுங்குலதான் பேசுவாங்க. எனக்கு லஜ்ஜையா இருக்கும். பேசுறது தமிழ் கலந்த தெலுங்கு. ஆனா ஆந்திரக்காங்க பேசுறது சமஸ்கிருத வார்த்தைகள் அதுல உட்கார்ந்துக்குது. சமஸ்கிருதத்துக்கு உட்கார்றதுக்கு நிறதுக்கு வேற வழி இல்ல. அதனால சமஸ்கிருத தமிழ்ல அது ஏற்று அதிகாரம் பண்ணுது இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே அது ஒரு கோணத்துல பேசுவாரு. அது பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உடனே எங்க சார் இருந்து சமஸ்கிருதம் ஒரே தமிழ் வெறியரா இருக்கிறவங்களுக்கு பிறமொழி மேல அவ்வளவா இன்ட்ரெஸ்டே இருக்காது. இவர் உடனே சொன்னாரு, சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படின்னாரு. அது பேர் இல்லாம அது எப்படி செம்மொழி ஆகும்? அவங்களுடைய பேர் வேறு சென்று கொண்டே இருக்கு. அப்ப எனக்கு நாம எல்லா மொழிகள், அதாவது இந்தியா ஒரு மொழிகளினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாதான் இருந்துச்சு, அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு மொழி பேசுறவங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மொழி சரியில்லை, இந்த மொழி சரியில்லை நம்ம சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை, அதுவும் இல்லை. சமஸ்கிருதத்தையோ
காவியங்கள், காப்பியங்கள் எல்லாமே உருவானது. பாலி, பிராகிருதம், அபபிரம்ச இதெல்லாம் நல்லா ஒரு திருத்தப்பட்ட மொழியாக சம்ஸ்கிருதம் வந்தது. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பேச்சு இந்த திசையில போயிட்டு இருந்தது. இப்படியே நாங்க சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது சில மேற்கோள் ஏதாவது கருத்தி பராமர்சங்கள் செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதலோடும் இணைதலோடும் ரொம்ப நட்போடும் எழுத்தாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காம இருக்கும். ஆனா அப்படி இல்லை. நாங்க எந்த எழுத்தாளர் பார்த்தாலும் அவங்களையும் எங்களுடைய குடும்பமாக, எங்களுடைய சகோதரர்களாக அப்படித்தான் நேசிப்போம். அது போலதான் அவருடைய கீராவும் எல்லாரையும் தன்னுடைய குழந்தைகளாக நேசவர். அந்த கீராவினுடைய உயிரோட இருக்கும்போது எல்லாரும் பாராட்டினாங்க. அவர் மறைந்த பிறம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுதல். அதுவும் ஒரு அரசாங்கமே அவருக்கு மரியாதை செய்து அவருடைய கடைசி அந்த ஈமக்கிரியைகள் எல்லாம் செஞ்சது. அதுக்கப்புறம் அவருக்கு மணிமண்டபத்துக்கு கூட மணிமண்டபம் கட்டலாம். இவருக்கு எல்லாமே அது ஒரு லக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான பெருமை மிகுந்த கரிசல் இலக்கியத்தின் முன்னோடியாக, கரிசல் இலக்கியம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கரிசல் அப்படிங்கிற பெயர்லயே நாவல் எழுதினாரு. நிறைய பேர் நாம இந்த இப்ப போட்ட கரிசல் இலக்கிய கூட பாக்குறோம். நிறைய பூமணியில இருந்து எல்லாருமே நிறைய தமர், அப்புறம் தனுஷ்கோ ராமசாமி, அப்புறம் தமிழ்ச்செல்வன், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல இவர் ஒரு முன்னோடியாக நாம கருதி கொண்டு அவர் மறைந்த பிறகும் அவரை போற்றி இத்தனை நாட்களாக அவருடைய நினைவில் அவருடைய எழுத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்றால் அது அவர் செய்த அந்த பாக்கியம். நாமுமே அவருடைய அடுத்த வாரிசுகளாக இருந்து நாமுமே அந்த மாதிரி செயல்படுவோம் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி அம்மா, இளையத்தோழமையே, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக கதை சொல்லக்கூடிய தம்பி பிரவீன்குமார் அவர்கள் தங்களுடைய கதையை தொடங்கும். தொடங்கய்யா. வணக்கம். கதை ஒரு வாய்மொழி கதை. சரிங்களா? என்னோட கி ராஜராயணன் கதையில இருந்து எனக்கு தந்த தலைப்பு ஒரு வாய்மொழி கதை. இது இந்த கதை எப்படின்னா, ஒரு பசங்களா இருப்பாங்க. அவங்க பெரியவங்க போயிட்டு கதை கேட்பாங்க. நிறைய பேர் பாட்டி கதை சொல்லுங்க, மாமா அத்தை கதை சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன கதை சொல்றது, நிலா ஏதாச்சும் பாம்பு கதை சொல்லவா, இல்ல பூனை எலி கதை ஏதாச்சும் சொல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆனா கி ராஜன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஊர்ல பல்ராம் நாயக்கர்னு ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? அப்போ அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல பல்ராம் நாயக்கர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம கதை சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லுவோம். அதாவது என் சோக கதை சொல்றதா இல்ல சொந்த கதை சொல்றதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாருமே அந்த மாதிரிதான் சொல்லுவோம். ஓகேங்களா? டக்குன்னு ஒருத்தங்கிட்ட போயிட்டு கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு என் சோக கதை சொல்றதா இல்ல என் சொந்த கதை சொல்றதா அப்படின்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு கேட்பாங்க, ஒரு மாதிரி எழுப்பா கேட்பாங்கல்ல. அதே மாதிரிதான் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற பல்ராம் நாயக்கர் எப்படின்னா, கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலே தன்னோட கோமணத்தை இழுத்து கட்டிக்கிட்டு அவர் ஒரு பொடி மூக்கு பொடி பெட்டி வச்சிருப்பாராம். அதை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு டக்குன்னு அப்படியே ரஜினி ஒரு போஸ் கொடுத்தா எப்படி உட்காரு, அதே மாதிரி உட்கார வாராம். சரிங்களா? அதே மாதிரி உட்கார்ந்த உடனே அவங்க இருக்கவங்க எல்லாம் டக்குன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரு. அப்போ நான் ஒரு கதை சொல்றாரு. டக்குன்னு என்ன கதை சொல்றாருன்னா, இது மாதிரி ஒரு ஊர்ல வரதப்பனும் பிள்ளைக்காரனும் ஒருத்தர் இருக்கான். அவங்க சொல்றாங்க, இது மாதிரி
கடன் வாங்கினா வந்து எப்பயுமே கொடுத்துதான் ஆகணும். கடன் வாங்கினா ஒருத்தவங்கிட்ட கொடுத்துதான் ஆகணும். இப்ப நம்மளே இப்ப வந்து யாருக்கிட்டச்சும் கடன் வாங்கினா கொடுத்துதான் ஆகணும். இப்ப வந்து நம்மளே வந்து நம்ம வந்து அம்மா அப்பா கடன் பட்டிருப்போம், நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம கடன் பட்டிருப்போம், நிறைய பேருக்கு நம்ம கடன் பட்டு தான் இருக்கிறோம். ஓகேவா? அந்த கடனை தான் அடைச்சாதான் நமக்கு வந்து நம்மளோட வாழ்நாள் வந்து நிறைன்னு சொல்லுவாங்க. அவனுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, காசுக்காக இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கினா, இன்னொருத்தங்கிட்ட காசுக்காக கடன் வாங்கினா அந்த கடன் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, காசு எப்படி கொடுக்கறது, அது மாதிரி கொடுக்காம இருக்கிற மாதிரி ஏதாச்சும் கடன் இருக்கா அப்படின்னு வந்து 2 பேர் வந்து கலந்துரையாடுறாங்க. அப்போ வந்து கலந்துரையாடிட்டே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. அது பக்கத்தூர்ல ஒருத்தர் இருக்காரு. கடன் அவர்கிட்ட வந்து கடன் கேட்டா கடன் கொடுப்பாராம். ஆனா நம்மளோட பிள்ளை வாரிசுகள் தான் வந்து நம்ம கடனை அடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதாவது அந்த கடன்காரன் வந்து இப்படி கடன் கொடுத்தா இது மாதிரி சொல்லுவாராம். அதுக்கு வந்து அதுக்கும் பக்கத்தூர்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கடன் கொடுப்பாராம். ஆனா அந்த கடனை வந்து அடுத்த ஜென்மத்துக்கு தான் நீங்க தரணும் அப்படின்னு இருப்பாராம். உடனே 2 பேரும் இதோ இது நல்ல ஐடியாவே இருக்கு, நமக்கு வந்து இது ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கு, நம்ம பேசாம அங்கேயே போய் கடன் வாங்கிடலாம் அப்படின்னு வந்து ரொம்ப ஜாலியா வந்து அப்படி சொல்லிருக்காங்க. எந்த உலகத்துல வந்து இது மாதிரி கடன் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. உண்மையாலுமே உண்மைதானே, இதை சொல்லுங்க. ஏன்னா வந்து கடன் என்பது ஒரு கடன் வாங்கினா கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சரிங்களா? இப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம கடன் வாங்குறோம்னா கடன் கொடுக்காம இருக்கவும் முடியாது, கடன் கொடுக்காம இருக்க முடியாது, கடன் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. சரிங்களா? அது வந்து ஒரு இழிவான செயல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த இழிவான செயலுக்கு 2 பேருமே அப்படின்னா பங்கு பெறுறாங்க. பங்கு பெற்ற உடனே அங்க வந்து ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு அலறல் சத்தம், சிரிக்கிற சத்தம் மாதிரி ஒரு கேக்குது. சிரிக்கிற சத்தம் உடனே அவங்களுக்கு பயம் வருது, ஏதோ ஒரு பேயோ பிசாசோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க. ஏன்னா சுத்தி காடு, நடு வழியில போறாங்க, அது இருட்டு வேற, சுத்தி காடு. உடனே பயப்படுறாங்க. பார்த்தா ஒரு சோளக்காட்டு பொம்மை நிக்குது. அது மண்டியில வந்து அந்த மாடு இறந்து போனா அந்த கொம்பை வச்சு தீத்தி அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு தலையில வைப்பாங்க இந்த 2 சைடும். அப்ப வச்சு அது மாதிரி இருக்காங்க. உடனே பார்த்தா இது சிரிக்குது வாயில. என்ன இது மாதிரி சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த சோளக்காட்டு பொம்மை சொல்லுது, நானும் இதே மாதிரிதான் நீங்க சொல்றவங்க கிட்டதான் நான் கடன் வாங்கினேன். ஏன்னா போன ஜென்மத்துல வந்து நான் செத்துட்டேன். இந்த ஜென்மத்துல வந்து நான் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு காளை மாடா பிறந்தேன். பசுமாட்டுக்கு நான் ஒரு காளை மாடா பிறந்தேன். காளை மாடா பிறந்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை வந்து எங்க அம்மா கிட்ட வந்து பாலும் குடிக்க விடல. பாலை குடிக்க விடாம என்னை அடிச்சு இழுத்து போட்டு கன்றுக்குட்டியில கட்டி விட்டுட்டு பால் எங்க அம்மா பாலெல்லாம் கறந்து வித்துட்டானுங்க. நானும் அதுக்கும் சரின்னு பட்டேன். ஆனா வந்து என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பிட்ட வயசு வந்த உடனே என்னோட மூக்குல ஓட்டை போட்டு எனக்கு வந்து மூக்குல வந்து கயிறு கட்டி என்னை வந்து இழுத்துட்டு போயிட்டு வயல்ல வந்துட்டு உழுது உண்டாங்க. உழுது உண்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க. அப்பயும் நான் பொறுத்துக்கிட்டேன். என்னோட வயல்ல இழுக்கும் போது என்னோட ரத்தமெல்லாம் வேர்வையாதான் ஆச்சு தவிர எனக்குன்னு வந்து நான் வந்து கடனை எதுவும் கொடுக்க முடியல. அதுக்கப்புறமும் நான் வந்து அந்த என்னது இறந்த பிறகும் என்னோட தோலை வந்து என்ன பண்ணாங்க, பதப்படுத்தி அதை வந்து வாளி மாதிரி செஞ்சு அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கிணத்துக்குள்ள இருக்க தண்ணி அள்ளுறதுக்கு வந்து பயன்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு வந்து அந்த மாடு சொல்லுது. ஓகேவா? அதுக்கப்புறமா அதை விடாம எப்படி எப்படி வந்து ஆஹ் ஒரு இதுல வந்து வாழை மரத்துல வந்து எல்லாமே பயன்படும் அப்படின்னு சொல்றது போல, வாழை மரத்துல பூ பயன்படும், வாழை மரத்துல காய் பயன்படும், வாழைப்பழம் பயன்படும், வாழைத்தண்டு பயன்படும், அந்த இலை கூட பயன்படும் அப்படின்னு சொல்ற அந்த இதுல போல அந்த மாட்டு இருக்க தோல் அதுக்கப்புறம் மூக்குல ஓட்டை போட்டு ஏதோ பண்ணிட்டாங்களாம். ஆனா அதுக்கப்புறமும் இல்லாம அந்த மாட்டோட கொம்பை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாடு இறந்ததுக்கு அந்த மாடை தூக்கி போட்டு தோலை மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த கொம்பை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சீவி அதை வந்து அதுக்கு மேல தலையில சொல்லிருக்காங்க. ஏன்னா சோளக்காட்டு பொம்மை பார்த்தா யாரும் பயந்துருவாங்கல்ல. இப்ப காக்கா, குருவி இப்பெல்லாம் போனா அந்த சோளக்காட்டு பொம்மை வச்சுதானே இது பண்ணுவாங்க. அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூரத்துல யாரும் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பூதமோ பிசாசோ அப்படின்னு நிக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு அந்த சோளக்காட்டு பொம்மை சொல்லுது. இது மாதிரி என்ன யூஸ் பண்ணிட்டாங்க, நீங்களும் இதே மாதிரிதான் இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கினே இருக்கும்போது
சிரிச்சுக்கிட்டே வந்து கஷ்டப்பட்டு சொல்றான் ஓகேவா. அதாவது சிரிச்சுக்கிட்டே அழுதான் அந்த சோளக்காட்டு பொம்மை. ரொம்ப கஷ்டமாவும் சொல்லுதான். ரொம்ப ஒரு ஆளுக்கு வந்து கடனை கொடுத்துதான் ஆகணும் ஓகேவா. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கடன் கைமாத்தா வாங்கும்போது யாரா இருந்தாலும் சரி நம்ம வந்து கடனை திருப்பி கொடுத்துதான் ஆகணும். ஒருத்தர் கடன் பட்டுட்டா நம்ம அந்த கடனை அடைச்சு விட்டுதான் நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வரணும். தவிர கடனை அடைக்காம நம்ம வரக்கூடாது ஓகேவா. நம்ம வந்து நிறைய பேருக்கு கடன் பட்டிருப்பான், எல்லாருக்குமே கடன் பட்டு தான் இருக்கும் ஓகேவா. ஒரு ஆசானா இருந்தாலும் சரி, ஒரு ஆசானா வந்து படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மா ஓகேவா. அவங்களுக்கு வந்து நம்ம இறுதி காலத்துல வந்து நம்ம தான் இருக்கோம். ஏன்னா நம்ம படிக்கிறது கொள்றது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் நம்மள படிக்க வைக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. எது கேட்டாலும் நம்ம தான் செய்யறோம் ஓகேங்களா. இதுவே வந்து ஃபாரின்ல எல்லாம் வந்து என்னன்னா, அப்பா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாலே பசங்களை வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க படிச்சுதான் அவங்களே சம்பாரிச்சு பண்ணிப்பாங்க. சனது சம்பாரிச்சு பார்ட் டைம் ஜாப்ல வேலை செஞ்சுட்டு அந்த காசை வந்து அதுலதான் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா இந்தியால எப்படி தெரியுமா, தன்னோட பையனா இருந்தாலும் சரி, பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும், டாக்டரேட் முடிக்கிற வரைக்கும் தன்னோட அப்பா அம்மா சம்பாதித்துல எல்லாமே படிப்பாங்க ஓகேவா. ரொம்ப ரேர், அதாவது ரொம்ப ரேர் இந்த மாதிரி அப்பா அம்மா சம்பாதித்துல படிக்காது ரொம்ப ரேரு. ஆனா அப்பா அம்மா சம்பாதித்துல படிப்பாங்க ஓகேவா. அதனால வந்து நம்ம அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம், ஆசானுக்கு கடன் பட்டிருக்கோம். ஏன்னா வந்து அவங்கதான் சொல்லி தராங்க ஓகேவா. ஆசிரியர் இல்லைன்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆசிரியர்னால்தான் இந்த சமூகம் வந்து முழுமை பெறுது, இந்த சமூகம் வந்து நல்ல பேர் பண்ணுது. இப்போ வந்து நியூஸ்ல வந்து சொல்றாங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பசங்களை போட்டு இது பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு ஆசிரியர் என்பவர் என்பது மாணவர்களின் நல்ல போதனைகளையும் நல்ல விஷயங்களையும் சொல்றவர் தான் ஓகேங்களா. ஒரு ஆசிரியர் என்பவர் எப்போதும் வந்து நல்லவர் தான் சரிங்களா. அவரு வந்து என்னதான் நம்மள வந்து தண்டிச்சாலும் நம்மளோட நலனுக்காக தான் தண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரிதான் எல்லாமே சரிங்களா. இந்த விஷயத்த வந்துதான் அதுல வந்து சொல்றாங்க ஓகேங்களா. அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து வரதப்பனும் நல்லப்பனும் என்ன பண்றாங்க, 2 பேர் வந்து பேசிட்டு போறாங்க. இது மாதிரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து சொல்லி அந்த பல்ராம் நாயக்கர் வந்து அது மாதிரி புலம்பிட்டே போறாங்க 2 பேர் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பேத்தி வந்து கூப்பிடுறாங்க அங்க இருந்து, தாத்தா வந்து மாடு போயிடுச்சு அப்படின்னா. இதுதான் ராஜராயணன் வந்து அவங்க வந்து கதையின் வாயிலாக இவ்வளவு முடிக்கிறார். ராஜநாராயணன் அவர்கள் வந்து கரிசல் இலக்கியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அது வந்து ரொம்ப பெருமைக்குரியது ஓகேவா. கோபலபுரத்து மக்கள் வந்து 11th வந்துச்சு. நான் படிக்கும்போது 11ஆம் வகுப்பு படிக்கும்போது கோபலபுரத்து மக்கள் வந்து 11th வந்துச்சு. 11ஆம் வகுப்பு படிக்கும்போது வந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான கதை, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த ஒரு புது அனுபவம் கொடுக்கும் அந்த கதைலாம் ஓகேங்களா. இது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நீங்க நல்லா கதை சொன்னீங்க ஓகேவா. பிரவீன்குமார் அருமை அருமை கதை அருமை. பிரவீன்குமார் கதை நீங்க நல்லா சொன்னீங்க ஓகேவா. நன்றிங்க நன்றி. நன்றி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி. இருங்க, வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி. என்ன ஆச்சு, குரலை யாருக்கு கடன் கொடுத்துட்டீங்க? தொண்டை கட்டிக்கிட்டு போல. ஆமா ஆமா ஆமா. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தம்பி நல்ல கதை சொன்னா, அப்படி சிறப்பா சொன்னாரு. கூட கொஞ்சம் இந்த மாணவர் என்பதனால மாணவரை படிச்சு முடிச்சுட்டாரா தெரியல, படிச்சிட்டு இருக்காரு. அப்படி படிக்கிறாரா? அதனாலதான் ஒரு ஆங்கில வார்த்தையை அவரை அறியாம 1 1 2 ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங் இப்படிலாம் வருது. இருந்தாலும் அதை கொஞ்சம் படிப்படியா குறைச்சிக்கிறது நல்லது. தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நல்ல கதை சொன்னீங்க தம்பி, அருமையா சொன்னீங்க. இன்னும் அந்த முகத்தை பார்த்தா பால் மனம் மாறாத குழந்தையா இருக்குது. இந்த குழந்தை வந்து மாணவர்கள் வந்து இப்படி படிப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய புத்தகங்களை படிச்சு கதை சொல்றதே பெரிய விஷயம்.
அதுக்காகவே உங்களை பாராட்டணும். ரொம்ப சிறப்பா சொல்லிக்கிறீங்க, கதை சொல்லிக்கிறீங்க. இது ஒரு நாட்டுப்புற கதை. இந்த நாட்டுப்புற கதையை நாட்டுப்புற கதை மாதிரியே தான் சொல்றாரு பலராம் நாயக்கர் சொல்ற மாதிரி கீரா கட்டமைச்சிருக்காரு. இந்த மாதிரி கிராமத்துல நிறைய கதை சொல்லிகள் இருக்கிறாங்க. எங்க தாத்தாவே கூட நிறைய கதை சொல்லுவார், ஏராளமான கதை சொல்லுவார். சொந்தமா கதை கட்டியும் விடுவார் அவர். அதெல்லாம் அந்த காலத்து படிக்காத மேதைகள் அவங்கெல்லாம் கற்பனை வளம் மிக்கவர்கள், நல்ல நினைவாற்றல் மிக்கவர்கள். அதில் எவ்வளவு வாழ்வியல் அனுபவங்கள் கடன் வாங்குறதுக்குன்னா, சமூகத்துல எல்லாம் இருக்கிறான், திருப்பி கொடுக்குற யோகியனும் இருக்கிறான், ஏமாற்று பேர் வழியிலும் இருக்கிறான். இந்த கடன் கேட்டா திருப்பி கேட்காத ஆள் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கற்பனை கதை வச்சு போ அடுத்த ஜென்மத்துல நீ கொடுத்தாண்டா போதும்னா, அடுத்த ஜென்மத்துல அந்த மாடு படாத பாடுபட்டு அந்த கொம்பு அழுகுறத பார்த்து அப்பா நமக்கு கடனே வேணான்னு திரும்பி வந்துட்டான். நல்ல கதை, அருமையான கதை, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதே மாதிரி அம்மா ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்கள், கோதண்டம் நம்முடைய இனிய தோழர் குறிஞ்சி செல்வர் கோதண்டம் அவர்கள் நமக்கு நீண்ட நாளா நல்ல பழக்கம். அவருடைய துணைவியார் ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்கள், அவர்களும் எழுத்தாளர். அவர்களும் நம்ம கலை இலக்கிய பிரபலத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களும் தங்களுடைய அருமையான அனுபவத்தை கீரா சொல்லுவாருமா. அழகிரிசாமி இறந்த உடனே அதை பற்றி தாமரையில ஒரு கட்டுரை எழுதினார், இரங்கல் கட்டுரை எழுதினாரு கீரா. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்க சொன்னீங்களே ஆந்திராவில் வந்து தெலுங்கர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னீங்களே, அவர் என்ன சொன்னார்னா, நானும் அழகிரிசாமியும் வீட்டில் தெலுங்கு பேசும் தமிழர்கள் அப்படின்னாரு. அதான் ஒரு பண்பாட்டு அழகு. தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு அழகே அதுதான். தெலுங்கராக பிறந்திருந்தும் இனிய தமிழராக, நல்ல தமிழராக, கரிசல் காட்டு தமிழராக தமிழ் இலக்கியத்தை படைத்து ஒரு இன பறவியல் ரீதியான கோபாலபுரத்தையும் கோபாலபுர மக்களையும் படித்து ரொம்ப நாட்டுப்புற மேதை அவர். அருமையான அவருடைய அனுபவங்களை இனிமையா பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த கதையை தினந்தோறும் கீராவுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய ஒரு இணைய வழி மேடையை அமைத்துக் கொடுத்த நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் அன்புமிக்க அறம் அவர்களுக்கும், அவரோடு ஒத்துழைக்கிற நவநீதம் நம்முடைய அன்பு நெறியாளர் பேராசிரியர் கருமுருகன் போன்ற அனைத்து தோழர்களுக்கும், இந்த உலகம் பூராவும் இருந்து பார்க்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி தோழமையே. சிவசுப்ரமணிய தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீராவும் நானும் என்ற தலைப்பின் கீழ் நம்மிடையே உரையாற்றிய திருமதி ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்கள் எழுத்தாளுமை மிக்கவர்கள். ரெண்டு பேருமே, இருவரும் அந்த இன்னும் சொல்லப்போனா அந்த குடும்பமே எழுத்தாளுமை உடையவர்களாக, இலக்கிய ஆளுமைகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் நம்மோடு பகிர்ந்தவற்றில் முக்கியமான ஒரு சில அரிய செய்தி தெரிந்து கொண்டோம். அதுல ஒண்ணு முக்கியமா, கீரா தன்னுடைய கதைகளை எல்லாம் தெலுங்கில் மொழிபெயர்க்க விரும்பினார். அது எழுத்தில் வராத அரிய செய்தியாக தென்படுகிறது. அவருக்கு மிக்க நன்றி. அடுத்து இன்னைக்கு கதை சொல்லி பிரவீன்குமார் மாணவர், வணிகவியல் துறையில் படித்தாலும், படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தின்பால் அவர் கவனம் மேற்கொண்டது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அவர் பெரும்பாலும் உன்னை சொன்னார், நம்ம எல்லாரும் கடன் பட்டிருக்கிறோம், பெற்றவங்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம், ஆசிரியர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப நிகழ்ச்சியான செய்தியாக இருந்தது. இதுல கதையை கேட்பாங்க சின்ன பிள்ளைங்க, இந்த பேர பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க கதை கேட்பாங்க, கதை ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த கீரா அவர்கள் வந்து கதை சொல்றது எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. கதை சொல்றதுனாலும் சரி, எழுதுறதுனாலும் சரி, நல்லியை திறந்ததும் தண்ணீர் வருவது போல கதை சொல்ல வேண்டும், கதை எழுத வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பா நல்ல கதை எழுதும் ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக சொல்லி இருக்கிறார். அடுத்து, விவசாயிகள் தொழிலாளர்கள் கடன்பட்டால் திண்டாட்டம். அதே இது
முதலாளிகள் போன்றோர் கடன்பட்டால் அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இது ஒரு நகைமுரணாக விளங்குகிறது. கடன் வாங்கியவர்கள் வாழ்க்கை பட்டு போய்விடும் என்பதனால்தான் கடன் பட்டவர் என்று சொல்கிறார்கள். கடன் பட்டவர், அவங்க வாழ்க்கை பட்டு போயிடும். மேலும் கீரா அவர்கள் இந்த கதையின் வாயிலாக கடன் வாங்கியவர்கள் மறுமையிலும் இப்ப நம்ம வாங்கிய கடன் பிள்ளைங்க கிட்டன்னா அவங்க நம்மளை சும்மா சபிச்சு இது தீண்டிடுவாங்க, தீட்டி இது பண்ணிடுவாங்க, சபிச்சு கொட்டிடுவாங்க. கடன் வாங்கியவர் மறுமையிலும் பாடாய்ப்படுவர், சித்திரவதைப்படுவர் என்பதை கீரா அவர்கள் இந்த கதையின் மூலம் விளக்கியுள்ளார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தில் வராத பல புதிய தகவல்களை நமக்கு வழங்கினார். சிறப்பாக இருந்தது. அதுல ஒரு விஷயம் அம்மா சொன்னாங்க, கீராவுக்கு அந்த 2 மாநிலங்களும் அரசு மரியாதை செய்தது, அந்த மணிமண்டபம் இதெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு லக்குன்னாங்க. கீரா அவர்கள் தமிழின் பால், தமிழ் மக்களின் பால், தமிழ் கலாச்சாரத்தின் பால், இன்னும் ஒரு படி மேல சொல்லப்போனா கரிசல் காட்டு மண்ணின் மேல் உள்ள அன்பு, காதல், இப்படி எதுனாச்சும் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நேசிச்சு ஒரு கால கண்ணாடியாக இருக்கிற அவருக்கு இந்த 2 மாநிலங்களும் செஞ்ச ஒரு மரியாதை. அவருக்கு ஏதாவது செய்யணும்னா அதுக்கு கவர்மெண்ட் அவரை மரியாதைப்படுத்தி இறுதி வரை மரியாதைப்படுத்தியது. அந்த மரியாதையின் வெளிப்பாடுதான் அந்த இறுதி சடங்கு செஞ்சது, மணிமண்டபம்லாம். அது அம்மா அவர்கள் எதை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னாங்கன்னு தெரியல. லக்குன்ற வார்த்தை எனக்கு அது கொஞ்சம் இடர்பாடா இருந்தது. மற்றபடி அம்மா சொன்ன அனைத்து செய்திகளும் பயனுள்ளதாக இருந்தது. அருமை. அடுத்து கதை சொல்லி சின்ன பையன் அழகா சொன்னாப்புல. என்னோட பையன் ராஜபிரபாரன் ஐடி கம்பெனில இருக்கான், வேலை பார்க்குறான் மெட்ராஸ்ல. அவன் இப்படியேதான், ஓகேங்களா, சரிங்களா, எங்கேயாவது வெளியில போய் ஒரு இடத்த சுத்தி பார்க்க போனாலும் அங்கேருந்து வீடியோல காமிச்சு ஓகேங்களா சரிங்களாம்பா. வீட்டுல பேசினாலுமே இந்த 2 வார்த்தையும் அவன் அடிக்கடி பயன்படுத்துவான். இன்னைக்கு பிரவீன் என் பையனை ஞாபகப்படுத்துறது, நான் பையன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பையனோட அந்த 2 வார்த்தைகளின் உச்சரிப்பால. எனக்கு ரொம்ப பிரவீனை பிடிச்சது. கதை சொன்ன விதமும் ஒரு மாணவராய் இருந்து, ஐயா சொன்ன மாதிரி மாணவராய் இருந்து புத்தகத்தை வாங்கி படிச்சு இங்க கதை சொன்னது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். தம்பி, உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேரியம்மா. நன்றியம்மா. மேரியம்மா. வணக்கம் ஐயா. கோதண்டம் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் மிக அழகாக கதை சொன்னார்கள். அந்த கீராவும் நானும் அப்படிங்கிற நிகழ்வுல கீராவை பற்றிய நிறைய செய்திகள் எடுத்துரைத்தார்கள். அவர் தெலுங்கு மொழியில அந்த மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எல்லாம் சொன்னாங்க. அதே போல அது மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. தம்பி பிரவீன்குமார் குட்டி பையன் ரொம்ப அழகா சொன்னபடி நல்லா இருந்துச்சு. அவருடைய மொழி நடை வித்தியாசமா இருந்துச்சு. இந்த கடன் அப்படிங்கும் போது எனக்கு சின்னதுல இருந்து எங்க அப்பா சொல்வாரு, கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்னு சொல்லிட்டு அப்பா ஒரு கொள்கையா வச்சிருந்தாரு. எங்க அப்பா இருக்க வரைக்கும் லோனே வாங்கினது கிடையாது, லோன்லாம் வாங்கக்கூடாது அப்படிம்பாரு. அவர் நிறைய கதை சொல்லிதான் எங்களை வளர்த்தினாரு. கதை சாப்பிட்டு முடிச்சு நாங்கெல்லாம் உட்காந்து எங்க அப்பா கதை சொல்லுவாரு, எங்க அம்மா பாட்டு பாடுவாங்க. அப்படிதான் நாங்க வளர்ந்தோம். கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிற உறுதி. அந்த ஒரு நாள் கூட எந்த பொருளுமே வீட்டுல லோன்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. லோன் வாங்கக்கூடாதுங்கிற உறுதியா இருந்தாரு. எனக்கு இந்த கடன் கதைய அந்த தம்பி சொல்லும் போது அப்பாவுடைய ஞாபகம் நல்லா ரொம்ப அதிகமா வந்துச்சு. அவர் அந்த வார்த்தையை எனக்கு சொல்லி வளர்த்தாரு. கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்கிற வார்த்தை அப்பா அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை எனக்கு ரொம்ப எங்க அப்பாவை தான் ஞாபகப்படுத்துச்சு. நிறைய பேரு கடன் வாங்கிட்டு ஏமாத்தக்கூடிய உலகத்துல இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த கதை நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. அப்படி கடன் கொடுக்காம போகும்போது என்னென்ன ஆகும் அப்படிங்கறதையும் இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். பிரவீன்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழம்பி. மேரி நிர்மலாமா, நீங்க பதிவு போடுறீங்க, நீங்களும் பேசுங்க.
உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மேரி நிர்மலாமா. வேற யாரும்? டிஎஸ்என் தோழர் பேசுறியா? டிஎஸ்என் தோழர் ஒரு நிமிஷம். மேரியம்மா நீங்க பேசுங்க. மேரி நிர்மலா தான் பேசுறாங்க. பேசுங்க. எழுத்தாளர் ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்கள் அருமையாக கீராவினுடைய நிகழ்ச்சிகளை அருமையாக தொகுத்து வழங்கினார். அவங்களுடைய அந்த நிகழ்வுகள் கேட்பதற்கு இனிமையாகவும் நன்றாக இருந்துச்சு. அதே மாதிரி பிரவீன்குமார் கதை சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஓகேவாங்கிறது டீச்சர் வந்து பாடம் நடத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்லாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன ஸ்லாங்கு, அந்த குட்டி தம்பி வந்து நிறைய கதை சொல்றப்ப நிறைய இடையூறுகள் இருந்தாலும் அதையும் மீறி அழகா கதை சொன்னாங்க. இந்த கதையில வந்து நான் கேட்கிறப்போ எங்க அப்பா கதை சொல்லுவாரு, நிறைய கதை சொல்லுவாரு. அதாவது எந்தெந்த பெருபேக்கு சம்பிரதாய நோடுபேக்கு அப்படிங்கிற கதைகள் நிறைய சொல்லிதான் எங்களை வளர்த்தினாரு. அந்த தென்னாடுராம கதை, அந்த கதை தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பிரவீன்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சொல்லுங்க. டிஎஸ்என் தோழர். தேங்க்யூ சார். தோழர்களே வணக்கம். ரொம்ப வருத்தமா இருக்கு. நேற்றுக்கும் கேட்க முடியாம போச்சு. நேற்றுக்கு வந்து கேட்டேன், ஒரே நகைச்சுவையா சிரிப்பு. நம்ம மேனாள் பொதுச் செயலாளர் நம்ம நவநீதன் தோழர் சொன்ன அந்த நகைச்சுவையான அந்த கதையை நம்ம வந்து என்னால டிராவல் இருந்தாலும் பகிர்ந்துவிட முடியல. அதே மாதிரி தான் இன்னைக்கு ராஜேஸ்வரி கோதண்டம் அம்மா வந்து கீரா பத்தி சொல்றதையும் என்னால கேட்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. கடைசியா தான் நான் இன்னைக்கு இந்த தம்பி சொன்ன கதையை கேட்டேன். இவங்க அரசியல்வி அம்மாவும் மேரி அம்மாவும் சொன்ன மாதிரி அந்த ஓகேவா, அதுதான் ஒரு கடைசியா ஒரு 10 நிமிஷம் நான் கேட்க முடிஞ்சது. அந்த ஓகேவா நல்லவேளை பொன்மலை அவரு ஏழுமலை அவர் இல்லை. அவங்க வந்து தம்பியை சொன்னது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ரைட். இருந்தாலும் அந்த ஓகேவா சரிதானா சொல்ல பழகலாம். நம்ம வந்து அவரு வந்து தமிழ் ஆர்வம் தான் நம்ம அது சொல்ல பழகலாம். இன்னொன்று இந்த அறக்கல்வி அம்மா வந்து கடன்பட்டான் மனது போல இலங்கை வேண்டும் சொன்னாங்களா, அது வந்து கருமுருகன் தோழரை இல்லை பொதுச் செயலாளராக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியல. கடன்பட்டான் மனது போல கலைஞான் இலங்கை வேண்டான் இருக்கிற மாதிரி தெரியல. விளக்கணும், அவ்வளவுதான். 2 நாளும் சரியா பங்கு பெறாம கேட்க முடியாம போனதுக்கே வருத்தம் தான். நன்றி தோழர். அது வந்து நாட்டுப்புற வழக்கு, இலக்கியத்தில் இல்லை, கம்பராமாயணத்தில் இல்லை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது நாட்டுப்புற வழக்கு. ஆமா, நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். கம்பராமாயணத்துல இல்ல. வேறொரு இலக்கிய வேறொரு பாடல் உண்டு. இன்னொரு 10 வருஷம் போனுச்சுன்னா அதையும் இடையில இடைச்சொருகள் எப்படி நம்முடைய இலக்கிய கட்டாயம் செஞ்சிருவாங்க. எத்தனையோ பாடல்கள் 10 பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அதுல வல்லவர்கள். ஆசிரியர் இருக்கீங்க. நம்ம அதைத்தான் பிள்ளைகளுக்கு சங்க இலக்கியம் நடத்துறோம். இலக்கணத்துல இடைச்சொல்கள் இருக்கும்போது இந்த வரி பயப்பட வேணாம், 10 வருஷத்துல வந்துரும். கண்டிப்பா நம்ம காலத்திலே பார்க்கலாம். ஆமா, நம்ம யூடியூப்ல பாக்குறவங்க ஆமாயா அன்னைக்கே இந்த மனுஷங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு ஆய்வாளரா சான்று காட்டிடுவார் பேராசிரியர். அது தனி செய்யுள். தனி செய்யுள் தான் நாட்டுப்புற செய்யுள்ளது. சரி சரி. இல்ல, அது தனி செய்யுள் இல்ல, தனிமை செய்யுள். நன்றி நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் தர்றீங்களா? வேற யாரும் பின்னூட்டம்? ஓகே, நிறைவாக, ஏன்னா நம்ம இன்னைக்கு ஓகேன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே 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 ஓகே. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய மருத்துவர் தா. ரமையா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நல்ல இன்னைக்கு நிகழ்வு. ராஜேஸ்வரி அம்மா அவங்களுடைய கீராவோடு பழகிய ஞாபகங்களை மிக அருமையாக சொன்னாங்க. தம்பி வந்து ஆனா இன்னைக்குள்ள இளைய தலைமுறை எப்படி இருக்காங்கன்றத ஒரு இது காட்டுறாங்க. போக போக வரலாம். தமிழ் சொற்கள் வந்து அவங்களுக்கு எது இலகுவா இருக்கோ அதை எடுத்துக்கிடுவாங்க, அவ்வளவுதான். அதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து மீண்டும் அந்த சொற்களை பயன்படுத்துறதுக்கு வலியுறுத்தலாம், பயிற்சி கொடுக்கலாம்.
காலப்போக்கில் அவர்களும் பின்பற்றலாம். நல்ல கதை. இது வந்து ஒரு கடன்பட்டவங்க திருப்பி கேட்காம இருந்தா, இது அருணாச்சல கவிராயனுடைய ஒரு கூட்டுன்னு போட்டிருக்காங்க நெட்ல. கடன்பட்டார் நெஞ்சம் போல இதுன்றது அது போட்டிருக்காங்க. அது என்ன அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இதுல கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்குது. அது பண்றப்ப அவங்க ஒரு கரிசல் காட்டு பூமியில கோவணம் மட்டும் கட்டிட்டு மரத்தடியில படுத்திருக்கவன் இந்தியா கூட கடன் வாங்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இந்திய அரசியல உள்ள அப்படி அந்த கரிசல் காட்டு பூமியில எங்கேயோ இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய இதுல வந்து கடன் வாங்கிட்டா பூடகமா சொல்லிட்டு போறாரோன்னு கூட நம்ம ஒரு இது பண்ணலாம். இந்தியா கடன் வாங்குது, அது கடன் வாங்கினவருக்கு கட்டுறது இல்லை வட்டிய. அது வாரிசு பாரம்பரியா எத்தனையோ வருஷமாக்கு முன்னாடி வாங்கின கடனை இப்ப உள்ளவங்க எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. வட்டி மட்டும் கட்டுவாங்க, முதல்ல தர்றது இல்லை. உலக வங்கியும் இது வந்து வட்டியா வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அது போல ஒரு இதை வந்து பூடகமா உள்ள சொல்லிட்டு போறாரோ அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த ஊர்ல கடனே வாங்காதவர். இன்னொரு பக்கம் கடன் பட்டவர்களை கடன் வாங்கியவர்கள் மறுபிறவி எடுத்தாலும் அவர்களை எந்த மாதிரி பிழிஞ்சு எரிஞ்சிடறாங்க அப்படின்ற அந்த கொடுமையையும் உள்ள நகைச்சுவையாக நையாண்டியாக உள்ள சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டியா இருந்தப்ப பால் குடிக்க விட மாட்டாங்க, பசுவோட அண்டை விட மாட்டாங்க, உழைச்சி செத்தா கூட தோலை வந்து கம்மலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஆகிற செருப்பை கூட தோல் செருப்புன்னு முன்னாடி போட்டுருவாங்க, ஆணி செருப்புன்னு போட்டுருவாங்க, அதுக்கு பயன்படுத்திடுவாங்க. கொம்பை கூட விட மாட்டாங்கன்றதான். கொம்பு என்ன செய்யும்? அதை கூட விட மாட்டாங்க. நீ வந்து அப்படிப்பட்டவங்க தான் கடன்காரங்க, நீ எப்படி இது பண்றவங்க ஒரு இன்றைய உள்ள கடன் கொடுத்தவர்கள் வசூல் பண்ணக்கூடிய முறையை ஒரு கிண்டலா கேலியாக பூடகமாக சொல்லி போயிடாருன்னு கதை நல்லா இருக்கு. தம்பி நல்லா சொன்னாரு. அத ஒன்னும் போக போக இன்னும் செழுமை அடைவார். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழமை. பதிவு பின்னோட்டம் பார்த்துடலாம். எல்லாம் அகிலன் லைப்ரரியன் தோழர் கீரா ஐயாவின் கதையின் தலைப்பு, அந்த கதை சொல்லும் அந்த அளவிற்கு சரியான தலைப்பை வைத்திருப்பார். தம்பி பிரவீன்குமார் கதையை சிறப்பாக சொன்னார், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. எல்லாரும் அம்மா ராஜேஸ்வரி கோதண்டம் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. இதான் இன்றைய செய்தி பொதுச்செயலாளர். நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை விடிவு. கதை சொல்லி வந்து சுவாதி, புதுச்சேரியில இருந்து சொல்றாங்க. கீராவும் நானும் என்ற அனுபவ பயிரினை கோதண்டம் குறிஞ்சி செல்வர் அவர்கள் நம்மிடையே பயிர வருகிறார். நன்றி தோழமையே அவர்களே. நாமும் கதைகள் குறித்து பேச ஆசைதான், ஆனால் குரல் ஒத்துழைக்க மறுக்கிறது. ஓங்கி பேசினாலும் என்னுடைய ஓசையின் அளவு இவ்வளவுதான் இருக்கிறது. எனக்கு உண்மையிலே இன்றைக்கு இந்த மாணவர் கதை சொன்னது மனதிற்கு மகிழ்வாக இருக்கு. காரணம், இன்றைய இளைய தலைமுறை எங்கேயோ தடமாறி போய் கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் ஒரு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் இந்த கதையை எடுத்துக்கொண்டு அவருக்கே உரிய அந்த வழித்தடத்தில் பயணித்தார். அதுதான் முக்கியம். அதுக்கு நேற்றைய உதாரணம் தான். கீரா ஐயா கதை எழுத போகும்போது எப்படி தட்டச்சு பண்ண போகும்போது இலக்கிய நடையில தட்டச்சு பண்ண போற, இல்ல நான் இந்த மாதிரி சொல்லலை, இந்த மாதிரி எப்படி அந்த அம்மா சொன்னது போல இந்த மாணவர் தனக்கே உரிய தன்னுடைய சொல்லாடலை பயன்படுத்தி தான் பயன்படுத்தக்கூடிய சொற்களை இந்த கதைக்கு பயன்படுத்தி கதை சிறப்பாக சொல்லிய மாணவரை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். காரணம், இன்னமும் ஒரு கூடுதல் செய்தி, சுப்பிரமணியன் தோழர் சொன்னது போல நாம் நிறைய கடன்பட்டு இருக்கிறோம் என்பதை அவர் உணர்த்தி விட்டு போயிருக்கிறார். கடன் என்பது வங்கியில் வாங்குவது அல்ல. கடன் என்பது எங்கேயோ ஒரு நிதி நிறுவனத்தில் போட்டுவிட்டு 10%, 20%, 30% வட்டி தருகிறேன் என ஆசைப்பட்டு விட்டு அந்த பணத்தை வாங்க முடியாமலே நீதிமன்றங்களை நாடி செல்லுகிற கூட்டம் அல்ல இந்த கடன் படுகிற நிலை. இந்த கடன் என்பது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அவர் ஊதியம் பெற்றிருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அவர் ஊதியத்திற்காக பாடம் நடத்தவில்லை. உள்ளன்போடு பாடம் நடத்திய அந்த நன்றி கடனை நாம் எப்படி தீர்ப்பது?
அடுத்த நிலையில் நம்முடைய பெற்றோர்கள் எத்தனை கைமாறு செய்தாலும் அந்த நன்றி கடனை தீர்க்கவே முடியாது. நான் பல நேரங்களில் யோசிக்கிற செய்திதான், எங்களுடைய பெற்றோர், என் பெற்றோருக்கு பெற்றோர் அவர்கள் செய்த அந்த அர்ப்பணிப்பை என்னுடைய பெற்றோர், அவர்களுடைய பெற்றோர் என்னுடைய தாத்தா பாட்டி செய்த அந்த தொண்டிற்கு இவர்கள் சமன் செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் அதை அவர்கள் பிள்ளைகளுக்கு செலுத்தி சமன் செய்திருக்கிறார். ஆகவே நாம் பட்ட கடனை நம் பிள்ளைகளுக்கு செலுத்தியாவது அதை சமன் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களாகிய நமக்கும் இருக்கிறது. ஆகவே கடன் என்பது பணம் அல்ல. கடன் என்பது நான் எங்கேயோ பயணித்து நடந்து போகின்ற பொழுது, ஐயோ 2 நிமிஷத்துல போக வேண்டிய நேரம் நான் நடந்து போனா 10 நிமிஷம் ஆகுமேன்னு நினைக்கின்ற பொழுது, எங்கிருந்தோ அந்த ஒருவர் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு 1 நிமிடத்தில் அந்த இடத்தில் சேர்த்த பொழுது நான் அடைந்த அந்த மகிழ்ச்சிக்கான கடனை எப்படி செலுத்துவேன் என்று தேடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நாம் பயணிக்கிறோம். ஆகவே இந்த கதை என்பது நாம் செய்ய வேண்டிய மகத்தான அந்த அறப்பணியை சொல்லுவதாகவே நாம் பார்க்கிறோம். அருமை தம்பி இந்த கதையை அவர் உள்வாங்கிக் கொண்டு அடுத்த தலைமுறையை இதோ இந்த கருத்தோடு பயணிக்கிறது என்றால், இந்த பாரத தேசம், இந்திய தேசம் மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து ஒரு சமத்துவமான தேசத்தோடு பயணிப்போம். அதுதான் இலக்கியம் செய்கிறது. அந்த இலக்கிய பயணத்தில் இணைத்துக் கொண்ட தம்பிக்கு நன்றி சொல்லி, அதே போல நம்முடைய கோதண்டம் ஐயாவுடைய இணையர் அவர்களும் சொல்லிய செய்தி சிறப்புக்குரியது. இருந்தாலும் நிறைவாக தம்பி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா எதுவும் இல்லைங்கய்யா. நிறைவாக எங்க வழக்கமோல் நிறைவு செய்கிறார் பிரபாகர் ஐயா, சொல்றீங்களா? சொல்றது கேக்கா? கேக்க. அந்த அம்மா ராஜேஸ்வரி அம்மா சொன்னது அப்பா பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த சந்திப்புகள் எல்லாமே அது ஒரு வித்தியாசமா நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க தென்காசி குற்றாலம் போற இது நின்று போச்சு. அது அந்த சந்தர்ப்பத்துல அவர் குற்றாலம் போனால் அங்க போய் ஒரு வாரம் தங்குவார். 5 நாள் 6 நாள் கூடுநாள் 7-8 நாள் கூட தங்குவார். தீப நடராஜன், அது தாத்தா டிகேசி பேரன் தீப நடராஜன் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அப்பா. அங்க போயாச்சுன்னா அவங்களும் இவரை விட மாட்டாங்க. அப்படி ஒரு நெருக்கம். அந்த போனா ராத்திரி படுக்கிறதுக்கு எல்லாம் 1 மணி 2 மணி ஆகும். அந்த மாதிரி பேசுவாங்க. ஒரே பேச்சு, இதை பத்தி எழுத்தை பத்தி ஒரே பேச்சு, சிரிப்பு, அந்த மாதிரி தான் இருக்கும். எப்பமாவது ஒரு விழாவுக்கு என்னையும் அண்ணனையும் கூட்டிட்டு போவாங்க. அங்க போனா அது என்ன அங்க ஒரு சிறப்புன்னா, ஒரு நாளைக்கு எப்படியும் 10 பேர் 15 பேர் சாப்பிடுவாங்க தாத்தா டிகேசி வீட்டுல. அப்படி நடக்கும் விருந்தோம்பல். அவங்கள மாதிரி செய்ய முடியாது. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும், ருசியா இருக்கும். ஒரு இட்லிக்கு 3 கரண்டி நெய் விடுவாங்க. 4-5 வகை சட்னி. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு இது நடந்தது. அதெல்லாம் போச்சு. அவ்வளவுதான். என்னுடைய கருத்து சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஆகவே அத்தனை பேருக்கும் பின்னூட்டம் தந்த ஆளுமைகளுக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நன்றி சொல்லுகிறோம். தோழமைகளே, நாளைய தினம் பாரதி அவர்களுடைய முண்டாசு கவிஞன், நம்முடைய அச்சம் தவிர என்கிற ஆளுமையினுடைய அடையாளம் பாரதியினுடைய நினைவு தினம் நாளைய தினம்.
அதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கல்லூரியில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா அரமையா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். கனவு மெய்ப்பட வேண்டும் என சிறப்புரை ஆற்றுகிறார். இதே போல ஒரு நொடி நான் சொல்லட்டும். நல்லா நாளைக்கு அரூர்ல பாரதி விழாவும் படத்திறப்பு மாலை மரியாதை கருத்தரங்கம் 2 நடக்குது. நன்றி நன்றி நன்றி. அதே போல ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த இலக்கிய குழுவின் சார்பாக, நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை நாம் அந்தந்த பகுதியில் சார்ந்த கல்லூரிகளில் கருத்தரங்கங்களாக ஏற்பாடு செய்து மாணவர்களிடம் முன்னெடுக்க வேண்டும். ஈராயாவுடைய சிறுகதைகளை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கல்லூரிகளில் அழகிரிசாமியாவுடைய கதைகளை ஒரு கல்லூரிகளில் ஒரு படைப்பாக்கம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இந்த கருத்தரங்கங்களை ஏற்பாடு செய்வதற்கு இலக்கிய அமைப்பு எல்லா உதவிகளையும் செய்ய இருக்கிறது. குறிப்பாக நீங்க இடம் மட்டும் கொடுத்தா போதும், மற்ற எல்லா பொறுப்புகளையும் இலக்கிய அமைப்பே எடுத்துக்கொண்டு குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் அத்தனை கல்லூரிகளையும் நடத்தி இருக்கிறோம். வெகு விரைவில் பல்கலைக்கழகத்திலும் நடத்த இருக்கிறோம். ஆகவே இந்த செய்தியோடு தோழமைகளே, நாளைய தினம் கீரா ஐயா அவர்களின் சிறுகதைகளோடு அவரின் நினைவுகளோடு இலக்கிய ஆளுமைகள் நிறைந்த இந்த அவையோடு நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்கள்.